25 இயர்ஸ் வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கள்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போதான் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்க சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்கணும், நான் போகிறது கிடையாது இருந்துட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே வந்து 45 இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும், முத்துராமஸ்வரம் இங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம், ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, நம்மளோட விஷு மிகப்பெரிய டேலண்ட்டு. அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என் படங்க கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் புகழும் பெரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது இந்த ஆழ்வார்காட்டில் அது பண்ணிட்டு இப்போ பக்கத்து பில்டிங் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு, கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாளங்களே இது வந்து சும்மா சொல்லிருக்காங்க, இது கமலஹாசனை கலாட்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்தவங்களே இருக்கிற கேமரா பார்த்து பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை பேசலாம் சொன்னாங்க. அந்த மீடியா வந்தால் சொன்னாங்க, ஒரு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போது இது பெரிய ஒரு எம்பயர் கம்பெனி இங்கே மட்டும் இல்லை, பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.